இளைஞர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும், பொதுக்குழு வருகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மொழி இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் தொண்டாற்றிய தசுதள தலைவர்களை இந்தியாவின் ஒன்றிய மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர்களுக்கு பாராட்டும் போற்றும் திமுக அரசு எந்நாளும் முன்னோடிகளாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் கடற்கரையில் நிறுவனப்பட்ட தமிழ் சான்றோர் சிலைகளும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் குமரி முனையில் அமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலை, பல தலைவர்களுக்கு நினைவிடங்கள், மணிமண்டபங்கள், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு தலைவர்களுடைய நினைவிடங்கள், அவர்களுடைய புகழும் போற்றும் விதமாக சிலைகள், நினைவிடங்கள் அமைக்கப்பட்டன. எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உத்தமர் காந்தியடிகள் சிந்துவை ஆய்வு வெளியிட்டு சார்ஜன் மார்ஷல் ஆகியோருக்கு சிலை, அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம், அவரது முழு உருவச் சிலை, கிண்டியில் காந்தி மண்டபம், திராவிடர் போராளி அயோத்தியதாஸ் பண்டிதர் நினைவிடம் மணிமண்டபங்கள், காந்தி மண்டபம் வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர், கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. ஆகியோர்களுக்கு சிலை, உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் மகாகவி பாரதிதாசன் வாழ்ந்த இல்லம் நினைவிடமாக்கப்பட்டது. அவருக்கு மார்பளவு சிலை, வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீடு போராட்டம் அன்றைய மதுரையில் திமுக பொதுக்குழுவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வரக்கூடிய சூழலில் என்னென்ன தீர்மானங்கள் பொதுக்குழுவில் முன்மொழியப்படுகிறது என்பது குறித்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாகவே 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இதுல முன்மொழியப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் என்னென்ன தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் முன்மொழியப்பட்டிருக்கிறது? வணக்கம். திமுக பொதுக்குழு மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வருகின்றது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்றது முதல் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற அனைவரும் அயராது உழைப்போம் என இந்த பொதுக்குழு உறுதியேற்கிறது என ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற நாம் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் என்றும் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் இன்னும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. வழக்கமாக இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு வலிமை அதிகம். குறிப்பாக பொதுக்குழுவில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் அது தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்படும். எனவே இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக அறிவித்து கொண்டாட திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 3. அந்த ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி தினமாக அறிவித்து அவர் தமிழுக்காக ஆற்றிய அரும்பணிகள், தமிழ் மொழி செம்மொழி ஆவதற்காக அவர் எடுத்த பல்வேறு முயற்சிகள் உள்ளிட்ட பல விஷயங்களையும் தமிழும் கலைஞரும், கலைஞருக்கு தமிழுக்கு கலைஞர் ஆற்றிய தொண்டு என்ற அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்கள் செய்வதற்கும் திமுக தலைமை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி தினமாக அறிவித்து அதனை திமுகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடுவதற்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். வேதநாயகம் பெரியவர், இளைய பெருமாள், இமானுவேல் சேகரன், தோழர் சிவானந்தம், கொடிகாத்த குமரன், மொழிப்போர் தியாகி கீழம்பலூர் சின்னசாமி, அறிவாலயர் சி.டி. நாயுடு, தமிழ் அச்சகத்துறை முன்னோடி சிகான் பால்குல், பட்டுக்கோட்டை வை நாடிமுத்து பிள்ளை, பகலவன் தந்தை எல்.கே. பரமசிவம், கரூர் முத்துசாமி ஆகியோர் சிலைகளுக்கு மற்றும் அவருடைய பெயரும் நினைவூட்டும் மேதைகளாக கார்லஸ் மார்க், சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் திமுக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார். தற்பொழுது திரையிலும் நாம் பார்த்து வருகிறோம்.